ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த கர்த்தர் வாழ்க்கையில் இறைவன் நன்மை செய்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது பிரார்த்தனாக்கும் தேவ சனியாக்கும் தேவன் தொடர்ந்து கர்த்தர் நன்றி செலுத்த தேவன் ஆராசையை கர்த்தர் நானும் கிருபையாக இருக்கும் பாராட்ட ஸ்தோத்திரம். உங்களோட சேர்த்து கர்த்தர் அடையாளத்தை வாக்கியத்தின் ஸ்லாகியத்தை புத்தகமே கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இவரும் கைகள் வேறு திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நம்ம கொடுக்குற வானமனை புசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பலப்படுவோமாக. சங்கீதக்காரர் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 16:5 எடுக்கவும் வாசிங்க, சத்தமாக வாசிங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. சங்கீதக்காரன் அருமையாக ஒரு வார்த்தையை எடுத்து பார்க்கிறோம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி இங்கே அருமையாக ஒரு பாடல் இருக்கிறதை கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன் நம்மளை எல்லா இருளிலிருந்தும் அடிமத்திலிருந்தும் கர்த்தராகிய இயேசுவை மீட்டு பரிசுத்த வழிநடத்தி நமக்கு சுதந்திரத்தை பங்கையும் கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கிறார். இங்கே தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு சுதந்திரமும் அவர் எனக்கு பங்குமானவர் என்று சொல்லி இங்கே சொல்வதை பார்க்கிறோம். இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தம்மால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு, தாம் ரட்சித்த ஜனங்களுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை பங்கை கொடுக்கிறார்கிறதை நாம் இதை கண்டுகொள்கிறோம். அப்படியே அழைக்கப்பட்ட எல்லோருக்கும், தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லோருக்கும், விசேஷமாக பரிசுத்தமாக்கப்பட்ட எல்லோருக்கும் தேவன் ஒரு பங்கை சுதந்திரத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. எபேசியர் நாம் இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 1:18 இப்படி வாசிக்கிறோம். அதாவது கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கலாம். இன்னொரு கொலோசியர் 1:12 எடுத்துக்கோங்க. எபேசியர் 1:18 வாசிங்க. தாம் தம்மை அழைத்தனாலே நமக்கு உண்டாயிருக்கிற, தாம் நம்மை அழைத்தனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றோ, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்று என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பிற வசனம் வாசித்தீங்கன்னா, அது கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அந்த மௌத்துவம் இன்னது கண்டுகொள்ளத்தக்கதாய் மனக்கணங்கள் தந்தர வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் வேண்டும் செய்கிறத பார்க்கிறோம். தேவன் தாமே நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரனாய் நம்ம வைத்து அது பரிசுத்தவான சுதந்திரத்தை கொடுக்கிறார் வசனம் நமக்கு தெரியுது. பரிசுத்தவான்களுக்கு தாம் வைத்திருக்க சுதந்திரம் இன்னதென்று கண்டறிந்ததாய் உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுகிறது. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுகிற அடுத்த வசனத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அழைக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஒரு சுதந்திரம் பங்கு உண்டு. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே கர்த்தர் அழைத்திருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை மூலமாக நமக்கு ஒரு சுதந்திரமும் பங்கு உண்டு. தாவீது சொன்னது போல, கர்த்தரின் சுதந்திரமும் எங்க பங்குமானவர் என்று சொல்லி தாவீது சொல்றான். அப்படியே நமக்கு கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை மூலமாய், கர்த்தராகிய இயேசு மூலமாய் நாம் ஆதாம் வந்த சந்தேகம் நம்மை கிறிஸ்துக்களை அவர் சிலுவையில் அடக்கம் பண்ண வைத்து ஞானஸ்நானம் மூலமாய் அதை செய்து கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை மூலமாய் நாம் இப்போ புதிய உடலை தரித்திருக்கிறோம், புதிய உடலை பெற்றிருக்கிறோம், புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறோம், புதிய சிஷ்டியாக கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். விசேஷமாய் நாம் தேவனுக்கு புதிய மனிதராக நாம் காணப்படுகிறோம். இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுற என்னது? ஒரு சுதந்திரமும், இந்த மனிதர்களுக்கு பரிசுத்தமான ஜனங்களுக்கு சுதந்திரமும் பங்கும் இருக்கிறது. தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். கொலோசியர் 1:12. ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பங்கெடுக்க. ஹalleluya. பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 16:5 வாசிக்கும் போது நமக்கு பரிசுத்தவான்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு என்கிறதை அது காண்பிக்கிறார் தாவீது. இந்த வசனம் சொல்கிறது எபேசியர் 1:18 சொல்லும்போது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரம்
பார்க்கிறோம். இங்கே கொலோசியர் 1:12 வாசிக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு ரத்தத்தை சிந்தி அப்படியே அடிமைத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மளை இருள் அதிகாரத்துக்கு விடுதலை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை தமிழ் ராஜ்யத்துக்கு அங்கே குமார் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே பரிசுத்தமாய் ஆக்கப்பட்ட நமக்கு, பரிசுத்தமாக ஆக்கப்பட்ட நமக்கு ஒரு சுதந்திரம் பங்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 Corinthians 1:12 வாசிக்கிறோம். 1 Corinthians 1:12 பரிசுத்தமாக ஆக்கப்பட்டவர்களுக்கோ பரிசுத்தமாக ஆக்கப்படுவர்களுக்கோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். 1 Corinthians 1:2 சார் 1 Corinthians 1:2 பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்கோ பரிசுத்தமாக அடைக்கப்பட்டவர்களுக்கோ இருக்கிற தேவனுடைய சபைக்கும் பாருங்க, தேவனுடைய சபை 2 பேரும் 2 இருக்காங்க. பரிசுத்தவான்களும் இருக்காங்க, பரிசுத்தவான்களாக அடைக்கப்பட்டவர்களும் செய்றாங்க இருக்கிறாங்க தேவனுடைய சபையில. அப்போ பாருங்க, அப்போ இவர்களுக்கு என்ன உண்டு? ஒரு பங்கும் ஒரு சுதந்திரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பரிசுத்தவான்கள்னா ஊழியர்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும். அதாவது நம்ம இங்கே ஒரு வசனம் வாசிக்கிறோம், எபேசியர் 1:1 வாசிக்கிறோம். சாரி, கொலோசியர் 2 கூட வாசிங்களேன். கொலோசியர் 1:2 வாசிங்க. இன்னொருத்தர் எபேசியர் 1:1 வாசிங்க. கொலோசியர் 1:2 போல வாசிங்க. அதில் பாருங்க, பரிசுத்தவான்கள் மட்டுமில்ல, விசுவாசிகளுக்கு எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இருக்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்தவான் மட்டும் சுதந்திரம் பங்கு மட்டும் இல்லை, விசுவாசிகள் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் உண்டு என்கிறதை நம்ம இங்கே அறிந்து கொள்கிறோம். வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் என்னவா இருக்கிறாங்க? விசுவாசிகளா இருக்காங்க. அப்போ பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அப்படின்னா யாருக்கு உண்டு? யாருக்கு உண்டு? விசுவாசிகளுக்கு உண்டு, பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு உண்டு, பரிசுத்தவான்களுக்கும் உண்டு. அதனால இது ஊழியர் தான் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க. விசுவாசிகள் ஜீவிக்கிற எல்லா ஜனங்களுக்கும், பரிசுத்தமாக அழைக்கப்படுற எல்லா ஜனங்களுக்கும், பரிசுத்தம் ஆக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் இது பொருந்தும். அவர்களுக்கு இந்த சுதந்திரமும் கர்த்தர் கொடுக்கிற பங்கும் அவருக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே வாசிங்க, எபேசியர் 1:1 வாசிக்கலாம். எபேசியர் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஹல்லேலூயா. அங்க பரிசுத்தவான்களும் விசுவாசியும் போடப்பட்டிருந்துச்சு. எதுல? கொலோசியர் 1:2 இங்க பார்க்கிறோம், விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படின்னா இது அடிப்படை. இது அப்போ கிறிஸ்துவ சுதந்திரத்தை பெறுறதுக்கு, கிறிஸ்துவுக்கு பங்கு பெறுறதுக்கு அடிப்படை காரியம் என்ன வேணும்? விசுவாசிகளாக செய்யணும், இருக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்தவான்களாக அடைக்கப்படுறது தான் பாயிண்ட். ஆகையினால இது வந்து ஊழியர் மட்டும் சொல்லி எடுத்துக்காதீங்க. விசுவாசம் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், விசுவாசிக்கு பரிசுத்தவான் ஆக்கப்படுற எல்லா ஜனங்களுக்கும், விசுவாசி பரிசுத்தவான் ஆக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் தேவன் ஒரு சுதந்திரத்தை பங்கையும் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் பாருங்க, மனுஷன் இந்த சுதந்திரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். தேவன் அவர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல ஒரு இன்ஹெரிட்டன்ஸை கற்றுக் கொடுக்குறார், ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறார், ஒரு பங்கை கொடுக்குறார். ஆனால் மனுஷன் அதை பெற்றுக்கொண்டு தன்னை கெடுத்துக் கொள்வரான இருக்கிறான், அதை கெடுக்கிறான், அந்த சுதந்திரத்தை கெடுக்கிறான். குறிப்பாக சொல்லப்போனால் தேவன் கொடுக்கிறதே ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிறதே ஐஸ்வர்யம் உள்ளவர். கொடுத்து கொண்டே இருப்பார். இல்லை என்ற அவர் பாணியிலே கிடையாது, அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். மனுஷன் அதை பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறான். ஆனால் அதை வைத்து பாதுகாக்கிறானா என்கிறது கிடையாது, அதை கெடுத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் கொடுக்குற எல்லா சுதந்திரத்தின் பங்கையும் மனிதன் கெடுத்து கொண்டிருக்கிறான் என்கிறதை பார்க்கிறோம். முதல்ல நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், இந்த வேதாந்தத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை ஒரு மனுஷன் எப்படிலாம் கெடுத்து கொண்டாங்கிறத பார்ப்போம். அப்புறம் இந்த சுதந்திரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், அது என்னென்ன சுதந்திரம் இருக்குது அப்படின்றது பிற்பாடு பார்ப்போம். முதல்ல எப்பவுமே அதாவது எப்படின்னா, ஒரு சாப்பாடு எடுத்து ஒரு சாப்பாடு எடுத்து தரையில் கொட்டிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அப்போ தான் சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியும். ஒரு சட்டையை கிழிச்சிட்டோம்னா சட்டை இல்லாமல் இருக்கும்ல, அப்போ தான் தெரியும் சட்டையோட அருமை என்னன்னு தெரியும்.
அப்போ அதனால் நம்ம முதல்ல இந்த சுதந்திரத்தை கெடுத்த ஆட்கள் கொடுத்த காரியத்தை பார்ப்போம். அப்போ தான் சுதந்திரத்தை அருமை என்ன நமக்கு தெரியும். இப்போ முதல்ல வாசிக்கலாம். முதல்ல பார்க்குறோம் பாருங்க. நான் சில வசனம் வாசிக்கிறேன், சில வசனம் தெரிஞ்ச வசனம் வாசிக்கிறேன். முதல்ல சில வசனம் தெரிஞ்ச வசனம் வாசிக்க மாட்டேன், சில வசனம் வாசிக்க சொல்கிறேன். பாருங்கள், முதலாவது பாருங்க, கர்த்தர் யாருக்கு சுதந்திரம் கொடுத்தார்? ஆதாமுக்கு சுதந்திரம் கொடுத்தார். என்ன சுதந்திரம் கொடுத்தா தெரியுமா? அவன் செழிப்பாக இருக்கக்கூடிய அவனுக்கு கொடுத்தார். 4 நதி அவனுக்கு கொடுத்தார். தோட்டத்தை முழுவதும் அவன் சுதந்திரத்தை கொடுத்தார். தோட்டத்தை என்ன கொடுத்தாருங்க? சுதந்திரம். நீ தோட்டத்தை வாசலில் மட்டும் நிற்கணும், இல்லை தோட்டத்தில் கிழக்க மட்டும் தான் உட்காரணும், நடுவில் தான் உட்காரணும் அப்படி சொன்னாரா? இல்லை, நீ தோட்டத்தை எங்கே வேணாலும் என்ன செய்யலாம், போய் நீ என்ஜாய் பண்ணலாம் என்று சொன்னார். எல்லா கனியையும் புசிக்க அவருக்கு அனுமதி கொடுத்தார். அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் அவர் அங்கே தொடர அனுமதி கொடுக்கவில்லை. மற்றபடி 100 கனி இருந்தால் 99 அவனுக்கு மெஜாரிட்டி மேக்சிமம் அவர் அனுபவிக்க கற்றுக் கொடுத்தார். இப்படி ஆதாம் அவன் என்ன செய்தான்? கற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டான். ஆனால் வயிற்றை காப்பாற்றினானா? பாதுகாத்தானா? எடுத்துக்கொண்டான். தோட்டத்துக்காகவே வெளியே போயிட்டான். அந்த அளவுக்கு அவனுடைய காரியம் அங்கே இருந்தது சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தார். ஆனாலும் சிலர் முறுமுறுத்தார்கள், வழியிலே இறந்து போயிட்டார்கள், அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சில பேர் கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எய்த்துள்ள காரணங்களை நினைவு கொண்டார்கள், அவர்களும் செல்லவில்லை. சில பேர் கானானை பிடித்தார்கள், பிடித்தும் அங்குள்ள கர்த்தர் ஆகாரம்னு சொன்ன தலைநர்கள் எல்லாம் இவர் என்ன செய்தார்கள்? பெண் கொண்டார்கள். இப்படி அவங்களை தொடர்பு வைத்துக் கொண்டு அங்கேயும் இவர் பெற்று போனார்கள். அந்த முழுமையான கானான் சுதந்திரத்தை அவங்க அனுபவிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்ல கொடுத்த நல்ல சோதரத்தை அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இதெல்லாம் ஏன் உண்டாகுது அப்படின்னு பார்க்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் கொடுக்கிறவர் இருக்கிறார். சிறப்பான சோதரத்தை மனுஷன் கொடுக்கிறவா இருக்கிறார். ஆனால் மனுஷனோ அதை கெடுத்து வீணாய் கொண்டிருக்கிறான். சவுலுக்கு கர்த்தர் செஞ்ச ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார். ஆனால் அவனும் கீழ்ப்படைய மித்தம் அந்த ராஜ்யத்தை அவன் என்ஜாய் பண்ண முடியவில்லை. அந்த இடத்துல அவன் புறக்கணிக்கப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் தன்னை அதை கெடுத்து கொண்டான். கழுதையை தேடி வந்தவனுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? ஒரு நல்ல சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனால் அவனால் அதை என்ன செய்ய முடியல, பாதுகாக்க முடியல. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இப்படி மனிதனுக்கு தேவன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல, பாதுகாக்க முடியல சுதந்திரத்தை. ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாருங்க. இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். சவுலுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அந்த கெட்டகுமாரன் உண்மைகளை இளையகுமாருக்கு என்ன கொடுத்தார்? என்ன சுதந்திரம் கொடுத்தார்? ஆஸ்தி கொடுத்தார். என்ன ஆட்சி செலவு கொடுக்கப்பட்டது. என்னென்ன அவன் என்ன பண்ணான்? சுதந்திரத்தை எடுத்து குட்டிச்சலாக்கி 0 ஆக்கிட்டான். அப்போ பாருங்க, கர்த்தர் அவங்களுக்கு நல்ல சுதந்திரத்தை கொடுத்து தான் வருகிறார். எப்பவுமே தேவன் தம்மை அனைத்த பிள்ளைகளுக்கு நல்ல சுதந்திரத்தை கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு, தம்மால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு, தம்மால் பரிசுத்தம் ஆக்கப்பட்ட ஜனங்களுக்கு, தம்மை விசுவாசிய ஜனங்களுக்கு கர்த்தர் நல்ல சுதந்திரத்தையும் பங்கை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நாட்டில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மனிதனோ அந்த சுதந்திரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆதாம் அபியாயத்தில் கொடுத்த சுதந்திரத்தை கெடுத்துக் கொண்டான். தேவனுக்கு வெளியே வரப்பட்டான். சவுல் தனக்கு கொடுத்த ராஜ்யத்தை கெடுத்துக் கொண்டான். ராஜ்யத்தை அவன் சரியாக ஆட முடியாமல் போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் உள்ள சில பிரவேசிக்குள்ள சில பிரவேசித்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இது அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். மார்த்தா மரியாதை பார்க்கும்போது மரியாதை தன்னுடைய எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசு வார்த்தையை என்று சொல்லி அங்கே நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் மார்த்தாலோ அந்த காரியத்திலே அவர் ஈடுபடவில்லை. கர்த்தர் சோதத்தை அலட்சியமாக நினைத்தார். இப்படி சில பேர் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்த சோதரத்தை அங்கே வீணாய் கொண்டிருக்கிறார். ஏசாக்கு அந்த புத்திர சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் ஒரு வகை, அதாவது ஒரு நேரம் கஞ்சிக்காக விற்று போட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் என்ன செஞ்சுட்டான்? இழந்து விட்டான். பிற்பாடு புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யூதாஸ்
தன்னுடைய இடத்தை என்ன செஞ்சுட்டான்? இழந்து விட்டான். அப்போ 2 வாசிக்கிறோம். யூதாஸ் தன்னுடைய இடத்தை இழந்து விட்டமாய் இயேசுவோடு இருந்து பழகின ஒரு ஆட்களை இன்னொருத்தரை அந்த பட்டத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லி பிற்பாடு அவன் ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ யூதாஸ் அந்த இழந்து விட்டான், அந்த அப்போஸ்தல பட்டத்தை இழந்து விட்டான், அந்த சோதனத்தை இழந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி கர்த்தர் தன்னுடைய அடுத்த ஜனங்களுக்கு ஒரு சோதனை கொடுத்து தான் வருகிறார். மோசே நல்ல ரட்சகனாம், ஜனங்களை அழைத்து கொண்டு போகிற வெளியில் இருந்தார். அவரும் பாருங்க அந்த கண்மலை பார்த்து பேசு என்று சொன்னார். ஆனால் அவர் அடித்த நிமித்தமாய் அவரும் உள்ளே அங்கே பிரவேசிக்க முடியவில்லை. நல்ல சோதனத்தை மோசை கொடுத்தார். ஆனால் சரியாக கடைசி அவனால காப்பாற்ற முடியவில்லை. கர்த்தர் மோசம் சோத்திரம் உண்டாதாக. இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஏங்க? இப்போ இவங்களாம் யாரை பார்த்தோம்? இந்த லிஸ்ட்டில் யாரோட லிஸ்ட்டு? சுதந்திரத்தை கர்த்தர் சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்த மனிதர்கள் நிலைமை எப்படி இருக்கு? அந்த சுதந்திரத்தை கெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கிறத பார்க்கிறோம். எதனால அப்படி செய்கிறார்கள்? ஏன் இந்த சுதந்திரத்தை கெடுத்து கொண்டார்கள்? என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்துக்கு ஒரு பங்கையும் கொடுத்துருக்காருன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும்? அதை நீங்கள் பாயணும். அதுக்கு என்ன வைக்க வேண்டியதுமா? கர்த்தரின் முன்னால் நீங்கள் வைக்க வேண்டும். வாசிக்கலாம் அதே 16:5, அதே சங்கீதம் 16, அதே சங்கீதம் 16:8 வாசிங்க. 15 வாசிங்க, அப்புறம் 8 வாசிங்க. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். இது எப்படி உண்டாவது? 8 வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹalleluya. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது. தேவரீர் என் சுதந்திரத்தை நீங்க என்ன செய்றீங்க? காப்பாற்றுகிறீர். ஹalleluya. அருமையான தாவீது அந்த சங்கீத பாட்டில் எழுதி வச்சிருக்கான். முதல்ல கர்த்தரே எனக்கு பங்குங்கிறார், அப்புறம் அது காப்பாற்றப்படுகிறார். பிற்பாடு சொல்றார், கர்த்தரை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. வாசிங்க அதை. கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவருடைய வலதுபாசு இருக்கபடியா நான் அசைக்கப்படுவதில்லை, என் சுதந்திரம் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. கர்த்தரை எப்போவும் முன்பாக வைத்திருந்தால் கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் பங்கும் நிலைத்திருக்கும் கர்த்தர் வரும் வரை. ஆமென். ஹalleluya. ஆனால் கர்த்தரை நம்ம முன்பாக வைக்கிறதில்லை. நீ நம்ம எதை முன்பாக வைத்திருக்கிறோம் பாருங்க. ஆதாம் எதங்க முன்பாக வச்சாரு? ஆனால் எதை முன்பாக வச்சாரு? அந்த கனி பாவத்தை எங்க முன்பாக வச்சார். கீழ்ப்படியாமை முன்பாக வச்சார். கடைசி என்ன ஆயிடுச்சு? கர்த்தரோட பங்கீடு செய்ச்சு பின்னாடி போயிடுச்சு. யாரை முன்ன வச்சுட்டா போயிடுச்சு. அந்த சுதந்திரம் அவர் போயிடுச்சு, கிடைக்கல. தொடர்ந்து வெளியே வந்துட்டார். சவுல் எதை முன்னால் வச்சார்? சவுல் என்ன முன்னால் வச்சிருப்பாங்க? அவர் கர்த்தரை கொடுத்த ஆடு மாடுகளை பலிகளை இப்போ செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. இவர் பேர் செஞ்சாத செலுத்திட்டார். அப்போ ஆடு மாடுகளை அவர் முன்னாடி வச்சிருந்தார். சுதந்திரத்தை என்ன செஞ்சார்? இப்போ அவர் கேட்டுக்கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எதை முன்னால் வச்சாங்க? எகிப்தின் பாவங்களையும் எகிப்தினுடைய காரியங்களையும் குறிப்பாக முரட்டாட்டுகளையும் முன்னாடி வச்சாங்க. முருகை முன்னால் வச்சாங்க. அந்த சுதந்திரத்தை அவங்க இடிச்சிட்டாங்க, இழந்து விட்டாங்க. மோசே கானான் தேசத்துக்கு போக காரணம் என்ன தெரியுமா? பைபிளில் போட்டிருக்குது, இஸ்ரவேலோட முரட்டாட்டத்தினால போகலையாம். இஸ்ரவேலோட ஒரு என்ஃபோர்ஸ்னால, அதாவது அவங்களோட வலியுறுத்தினால, குறிப்பாக சொல்லப்போனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்து தான் செஞ்சாராம். அவர் அந்த கண்மலை பேசுகிற அடித்தாராம். அப்போ இந்த இடத்துல யார் முன்னால் வச்சிருக்காரு? மோசே ஜனங்களை முன்னால் வச்சிருக்கிறார். ஜனங்களை முன்னால் வச்சு, அவர் முரட்டாளர்களை முன்னால் வச்சு, அவங்க பயப்பட ஜனங்கள் பயப்படுறத முன்னால் வச்சதுனால கர்த்தர் அங்கே மோசையும் அங்கே பிரவேசிக்க சுதந்திரத்தில் பங்கு பாத்திரத்தை முழுமையாக உள்ள என்றாகாமல் பார்க்கறதோட நிறுத்தி கொண்டார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. மாத்தாள் மரியாள் காரியங்களே, மாத்தாள் எதை முன்னால் வைத்தார்? மரியாள் எதை முன்னால் வைத்தார்? மரியாள் தன்னுடைய ஈடுபடாத நல்ல பங்கை கர்த்தரை வார்த்தையை செஞ்சார், முன்ன வைத்தார். அப்போ கர்த்தரை முன்பாக வைக்கணும்னா என்ன வைக்கணும்?
கர்த்தர் முன்பாக வைக்கணும் என்ன அர்த்தம்? முன்னாடி சிலையை வைக்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் முன்பாக என்ன வைக்கணும்? அவரோட வார்த்தையை முன்னால் வைக்கணும். இந்த கனியை புசிக்காத கர்த்தர் சொன்னார் ஆதாமுட்டே, அவனோ அதை புசித்தான், வார்த்தையை பின்னாடி தள்ளிட்டான், சுதந்திரம் அவனுக்கு போயிடுச்சு. அவர் வார்த்தையை முன்னால் வைக்கவில்லை. நான் வரும் வரைக்கும் இது ஆண்டு பலியிட வேண்டாம் என்று சாமுவேல் சவுலுக்கு சொல்லியிருந்தார். அவன் பலியிட்டான். கர்த்தர் வார்த்தையை அவன் என்ன செய்யல? முன்னாடி வைக்கவில்லை. இஸ்ரவேலர்கள் அவன் நல்லா காணாம தேசம் பாலம் தேர்ந்த தேசம் தருவேன் என்று சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார். ஆனால் இவர்களை எகிப்துடைய சாப்பாடையும் எகிப்துடைய அடிமைத்தத்தில் உள்ள அந்த பாவங்களையும் எண்ணி கொண்டிருந்தார்கள், சிந்தித்து கொண்டிருந்தார்கள், புரட்டாண்ட பண்ணினார்கள். அவர்களும் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. கண்களை பார்த்து அடி என்று சொன்னார், மோசை அடித்தார். இரண்டாயிரம் கண்களை பார்த்து பேசு என்று சொன்னார், இந்த அடித்தார். ஜனங்களை முன்னால் வைத்தார். கர்த்தர் வாத்தியாங்க கர்த்தர் அடிதான், கர்த்தரை பேசுறதுன்னு சொன்னார். அதான் முன்னாடி வச்சுக்கணும். மோசே அவரோ அழைக்கிற ஜனங்களுக்கு பயந்து அப்படி செய்துட்டார். கர்த்தரோட சோத்திரம் உண்டாதாக 12 பேர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி கேட்டாங்க சீசர். நித்திய மகிமை கிடைக்கும் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆனால் யூதாஸ் என்ன செய்தான்? அவர் காட்டி கொடுத்து லோக்கல் மகிமை கிடைக்கும், லோக்கலுடைய இம்மைக்கும் கிடைக்கும் மறுமைக்கும் கிடைக்கும் சொன்னார். கர்த்தர் வார்த்தை எப்படி இருந்துச்சுங்க? இம்மைக்கும் கிடைக்கும் மறுமைக்கும் கிடைக்கும் சொன்னார். அப்போ அந்த வார்த்தை யூதாஸுக்கு உண்டு தானே. ஆனால் யூதாஸ் என்ன செஞ்சார்? இம்மைக்குள்ள 30 வெள்ளி காசு மாத்திரம் போதும் நினைச்சு அந்த வேலை செஞ்சுட்டார். அவன் அந்த சொந்தத்தை இழந்து போயிட்டான். தேவ சோத்திரம் இல்லாத ஏசாரு சேஷபுத்திர பாகமாக உண்டு. ஆனாலும் ஒரு வகை சாப்பாட்டுக்காக அதை இழந்து போனான். யாக்கோபு வேலை கிடைச்சிட்டு கர்த்தர் சோத்திரம் இல்லாத இப்படிதான் கர்த்தருடைய வார்த்தையை முன்பாக வைக்காம, கர்த்தரை முன்பாக வைக்காம, கர்த்தருடைய வார்த்தையை முன்பாக வைக்காதனாலே நாம் பெற்று சொல்ற சரத்தை இழக்க நேரிட சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி தேவன் நாடுகள் எச்சரிக்கிறார். இங்கே வேதாந்த பார்க்குற காரியம் எல்லாம் கர்த்தரை வார்த்தையை முன்னால் வைக்காம, கர்த்தரை முன்னால் வைக்காம இருந்தனால ஒரு பாவத்தை முன்னால் வச்சாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆடுபாடு படிகள் முன்னால் வச்சாங்க. மாத்தாள் தன்னுடைய உலக வேலையை முன்னால் வச்சா. மோசே ஜனங்களோட முரட்டாளர்கள் பயங்கரத்தை முன்னாடி வச்சான். ஏசா அந்த இச்சையான அந்த சாப்பாடு இச்சையை முன்னாடி வைத்தான். யூதாஸ் 30 வெள்ளி காசு பணத்தை முன்னால் வச்சான். சவுல் ஆடு மாடுகளை முன்னால் வச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் 8 பாவங்களை முன்னால் வச்சாங்க. இவர்களாம் சோகத்தை பெற்றுக்கொண்டும் கர்த்தர் வார்த்தையை முன்னால் வைக்கிறதுனால, இந்த மாதிரி காரியங்களை முன்னால் வைத்ததுனாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? எழுந்து போனார்கள். சோத்திரம் உண்டாக சட்டை கிழிஞ்சு போச்சதுக்கோ பார்க்குறோம். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ல. இனிமேல் நம்ம தப்பையில செய்யணும். நம்ம எதை முன்னாடி வைக்கிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எதை முன்னாடி வச்சிருக்கோம்? தேவனை முன்னாடி வச்சிருக்கோமா? தேவனோட வார்த்தையை முன்னாடி வச்சிருக்கோமா? மீடியாவை முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கிறோம். மீடியாவை முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் உட்காந்துருக்கோம், எப்போ பார்த்தாலும் மொபைலில் உட்காந்துருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் டிவியில் உட்காந்துருக்கிறோம். எல்லாம் மீடியா தான் முன்னாடி வச்சுக்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் உங்கள் தலைமாட்டு மீடியா வச்சு பட்டு கிடக்கிறோம். எந்திரிச்சா மீடியா தான் பார்க்குறோம், தூங்கும்போது மீடியா தான் பார்க்குறோம். இந்த சிலவர் டாய்லெட்டுக்குள்ள மீடியாலே உட்காந்துருக்காங்க, அதையும் பார்க்குறோம். ட்ராவலில் அதான் இருக்கணும். அப்போது நீ எதை முன்னாடி வச்சுக்கிறீங்க பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு இங்கே பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தையும் பங்கையும் கொடுத்துருக்காருன்னா அதை அதை என்ன சொன்னீங்கள பாதுகாப்பு வரணும். மீடியாவை முன்னாடி வச்சு அதை காத்து கொண்டு என்ன கொண்டு நீங்கள் அதை செய்கிறது இழந்துக்கூடாது. ஏன் இந்த மாதிரி சுதந்திரத்தை இழந்தவர்கள் பெயர்கள் பட்டியலை வாசிக்கிறேன். சுதந்திரம் பெற்றவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனாலும் ஜனங்கள் கர்த்தர் வார்த்தையை முன்பாக வைக்கிறதுனாலே அவங்க என்ன செய்தாங்க? கர்த்தர் முன்னால் வைக்கிறதுனால சுதந்திரத்தை என்ன செஞ்ச பங்கி அவங்க இழந்து போனால் சொல்லி பார்க்கணும். அந்த இளைய குமாரன் எதை முன்னால் வச்சா? அது பிதாவை, அதாவது அந்த தந்தையை பிதாவுக்கு ஒப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கு ஒப்பிடுகிறார். அப்போ தேவன் அவன் ஆசையை பிரித்து கொடுத்தா கேட்டாலும் கொடுத்தார். அது ஒரு ஒருத்தர் என்னைக்கலாம், எப்பா நீ ஃபாரின் பேர் பணத்தை செலவழிக்காத, எது வந்து இங்கே சொல்ல சொல்லிருக்கலாம் சொல்லலையே. சுதந்திரம் கேட்டால் கொடுத்துட்டேன். ஆசையை பங்கிட்டு கொடுத்தா பங்கை கொடுத்துட்டேன், பங்கை கொடுத்துட்டார். அச்சீவ் பண்ணு. தேவன் எப்பவுமே கொடுக்கிறவர். ஹல்லேலூயா.
தன் பிள்ளைகளுக்கு சோதத்தை கொடுக்குறவர், தன் பிள்ளைகளுக்கு பாங்கை கொடுக்குறவர். வச்சுக்கிட்டு வஞ்சனம் பண்ண மாட்டார், கொடுத்து கொண்டே இருப்பார். கொடுக்கிறதுல தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. கொடுக்கிறதுல தேவன் மகிமையானவர், கொடுக்கிற தேவன் தாராள குணம் உள்ளவர். ஹல்லேலூயா. அப்படிதான் தாம் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு சோதத்தை பங்கை கொடுத்து வந்தார். ஆனால் பெற்றுக்கொண்ட மனிதனோ அதை கெடுத்து வீணாக்கினான். கர்த்தரை முன்னால் வைக்காமல், கர்த்தர் வார்த்தையை முன்னால் வைக்காமல் பாவத்தையும் ஆடுவாடுகளையும் ஜனங்களையும் ஆஸ்தியையும் பணத்தையும் வெள்ளி காசையும் உலக வேலையை முன்னால் வைத்துக் கொண்டு தனக்கு சோதத்தை அவர்கள் சிலர்கள் கெடுத்துக் கொண்டார்கள். தேவதவசம் சோதரம் உண்டாதாக இப்படிதான் ஒரு மனிதனுடைய கர்த்தருக்கு கொடுத்த பங்கை அவன் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தவசம் சோதரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே சோதத்துக்கு பங்கு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் எப்படி அவன் அதை கையாண்டான், அதை அவன் கெடுத்து போட்டான் என்று சொல்லிப்பார்க்கிறோம். என்ன காரணங்கிறதையும் நாம இப்போ பாசிட்டோம். இது எப்படி ஓவர்டேக் பண்ண பக்தர் தாய் சொன்னதுதான், கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாய் சொன்னான். அப்போ கர்த்தர் வார்த்தையை முன்பாக வைக்க வேண்டும், கர்த்தரை முன்னால் வைக்க வேண்டும். நாம் அசைக்கப்படுவதை அந்த சோதரத்தை நம்மை முழுவதும் நம்ம என்ன செய்யலாம், என்ஜாய் பண்ணலாம். தேவதவசம் சோதரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கேயே நம்ம வாசிக்கிறோம், how we can keep the ingredients of the God. கர்த்தர் சோதரின் பங்கை நாம் எப்படி பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம் என்றால் இயேசு வைத்துக் கொண்டு தான் முடியும். ஹல்லேலூயா. என்ற விஷயத்தெல்லாம் கேட்குறேன். ஆதாம் பாருங்கள், ஆதாம் பரிசுத்தமாக படைக்கப்பட்டானா பாவத்தோடு படைக்கப்பட்டான்? படைக்கும் போது என்னவா இருந்தான்? பரிசுத்தமாக இருந்தான். ஒரு 33 வயசில் படைக்கப்பட்டாங்க. அவன் என்னவா இருந்தான்? பரிசுத்தமாக தான் இருந்தான். 3ஆம் அதிகாரத்துக்கு மேலே அவன் பாவம் செஞ்சான். இப்போ படைக்கும் போது பரிசுத்தமாக்கப்பட்டவன். சரி, மோசே எப்படி இருந்தான்? கோபமாக இருந்தான். அப்போ சாந்தமாயிட்டான். மக்களை ரசித்து கொண்டு போகிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தான். சரி, சவுல் கழுத மேய்த்து கொண்டு தான் யதார்த்தமாக தான் இருந்தான். ஆனால் பிற்பாடு கர்த்தர் அபிஷேகம் இருந்தால் தீர்க்கதரிசனமாக சொன்னான், தீர்க்கதரிசியாக இருந்துக்கிறான். சரி, அப்புறம் பாருங்க, யூதாஸ் ஒரு அப்போஸ்தலனா இருந்தான். இயேசுவோட காலெல்லாம் கழுவினான். சரி, ஆனாலும் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க ஜன பசங்க ஆசைக்கப்படுவாங்க, ஆசீர்வாதம் வாக்குதான் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஏசா அந்த வாக்குத்த பிரகாரம் இல்லாமல் வேறு மாதிரி இருந்தான். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இவர்களாலேயே சுதந்திரத்தை பாதுகாப்படவில்லை, நாம இருந்து எம்மாத்திரம். பரிசுத்தமாக படைக்கப்பட்ட ஆதாமாலே சுதந்திரம் பாதுகாக்கப்படவில்லை, தீர்க்கதரிசி சவுலாலே சுதந்திரம் பார்க்கப்படவில்லை, அப்போஸ்தலன் யூதாசும் பார்க்கப்பட முடியவில்லை. சுதந்திரத்தை கெடுத்துக் கொண்டான். வாக்குத்தத்தோடு அழைக்கப்பட்ட யாக்கோபு ஜனங்களை, இஸ்ரவேல் பிறக்கிற குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொன்னவித்தம் கூட ஏசாவை என்ன செஞ்சான்? ஆபிரகாம் சந்ததியை ஆசீர்வதிப்பார் சொன்ன கூட ஏசாவை காப்பாற்றப்பட முடியவில்லை. தன் சுதந்திர பங்கை அவன் காப்பாற்ற முடியவில்லை. இளையகுமாரனுக்கு மூத்த குமாரன் அவன் பத்திரமாக தாழ்த்த வைக்க முடிந்தது, இவனால் அங்கே பாதுகாக்க முடியவில்லை. இப்படி இருக்க நாம் இந்த ஒரு எம்மாத்திரம். அப்போ இது எப்படி பாதுகாக்க முடியும்? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனிதர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பசுத்தமாக ஆக்கப்பட்ட மக்கள், அதாவது தேவ ஜனங்களாக இருந்த மக்கள் தமக்கு சோதரத்தை நிறைய இடத்துல எடுத்துக்கொண்டா சொல்லி பார்க்கணும். ஆனால் இந்த சோதரத்தை மறுபடியும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயேசு நமக்கு வந்தார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் தான் கொடுத்த சோதரத்தை பங்கேற்று செய்யக்கூடாது, கெடுத்து போடக்கூடாது. இயேசு வார்த்தை முன்னா வைக்காம, இயேசு முன்னா வைக்காம அந்த பங்கை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தோம். இப்படி செய்ய ஆகாது அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன செய்தார்? இயேசு வந்து பாடுபட்டு ரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்தார்? ஒரு சிறப்பான சோதரத்தை தம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை அவரே பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த சோதரத்தை பங்கை பாதுகாக்கப்பட வேண்டாம், இயேசு மூலமாக தான் நடத்த முடியும். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்ம கொடுத்த சுதந்திரத்தை பங்கையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவால முடியும். பழைய ஏற்பாடால முடியவில்லை. பழைய ஏற்பாடால அவங்களால நடத்தி பார்த்தாங்க, முடியவில்லை, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ நம்மளால முடியும். எப்படி சாத்தியம்? இயேசு கிறிஸ்துவினாலே. ஹalleluya. அதான் நம்ம எபேசியர் 1:12 வாசித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை மகத்துவம் என்னன்னு அறிந்து கொள்ளத்தக்கதாய் மனக்கண்கள் திறக்க வேண்டும். அந்த மகத்துவம் என்ன என்று பார்த்தோம். தேவனை அறிவதும் தேவனுடைய நம்பிக்கையில் இருப்பதும் விசேஷமாய் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் இன்னதென்று கண்டறியும் அந்த மகத்துவம். ஹalleluya. அந்த மகத்துவத்தை கண்டறிந்து அந்த பங்கை கண்டறிந்து இயேசு வீட்டில் வல்லமையினாலே அது பாதுகாக்கப்பட வேண்டும். ஹalleluya என்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே மோசேவாலே, ஆதாமாலே, சவுலாலே மற்றும் ஏசாவாலே சுதந்திரத்தை பாதுகாக்க முடியாமல் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்து ரத்த சிந்தி மரித்து அடக்கம் என்று 3 உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இந்த சுதந்திரம் மனிதர்களுக்கு தேவன் கொடுத்தார். அது இயேசு மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இன்னமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இன்னும் பாதுகாக்கப்படும். ஆமென். ஹalleluya. அப்ப யாரால முடியும்? கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை பங்கு என்ன முடியும்? யாரால முடியும்? இயேசுனால முடியும். நீ மாம்சமா அதை செஞ்சீங்கன்னா அது நடக்காது. இயேசுனால தான் முடியும். ஆனால் இவங்க மாம்சம் செஞ்சு பார்த்தாங்க, அது ரேட் என்னவா இருந்துச்சு? ஃபெயில் ஆச்சு. ஆனால் தாவி உஷாரிட்டார். என்ன சொன்னார்? கர்த்தரே என் பங்கு, அவரே என் சுதந்திரம், தேவரே என் சுதந்திரத்தை நான் காப்பாற்றவில்லை. யார் காப்பாற்றியது? நீங்க காப்பாற்றின. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதை நான் ஒன்றும் பண்ணுறேன். தேவரே என் சுதந்திரத்தை நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு முன்பாக உங்களை வைக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்றார். ஆமென். ஹalleluya. அதுதான் சங்கீதம் 14:5-8 என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை, தேவன் நமக்கு அளித்த சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தராகிய இயேசு மூலமாய் நாம் இங்கே பாதுகாக்கப்படுகிறோம் என்கிறதை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்படி கர்த்தராகிய இயேசு மூலமாய் இந்த சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறதை இப்போ நாம் பார்க்கலாம். முதல் பாயிண்ட், இந்த சுதந்திரத்தை அழித்து போடாததுக்கு என்ன உண்டாகுது தெரியுமா? நம்ம இதில் நிறைய பார்த்தோம்ல. பாவத்தினால ஒரு சுதந்திரம் கெட்டு போச்சு. பாவம் எங்க எங்க பாவத்தினால ஒருத்தருக்கு சுதந்திரம் போச்சு. எங்கே போச்சு? தோட்டம் போச்சு. ஆதாம் போச்சு. இச்சையினால ஒரு சுதந்திரம் போச்சு. எங்கே போச்சு? ஏசாக்கு போச்சு. ஆஸ்தினால ஒரு சுதந்திரம் போச்சு. இளையகுமாரன் போச்சு. அதே பணக்காசு ஆசைப்பட்டு ஒன்று போச்சு, யூதாஸுக்கு போச்சு. உலக வேலைனால ஒருத்தருக்கு போச்சு. அது யாருக்கு போச்சு? உலக வேலை யாருக்கு போச்சு? உலக வேலைனால யாருக்கு போச்சு? பேர் மாத்தாளுக்கு போச்சு. அப்புறம் கீழ்ப்படியானாலே சவுலுக்கு போச்சு. ரைட்டா? அப்புறம் முருமுக்கு முரட்டாட்டினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போச்சு. ஒரு அவிசுவாசத்தினாலே, அவிசுவாசம் வச்சுக்கோங்க, அவிசுவாசத்தினாலே அவர்களுக்கு போச்சு. மோசேக்கு ஜனங்களை தேவனோட வார்த்தையை பார்க்க ஜனங்களை பார்த்து உத்து பார்த்ததுனால என்ன செய்யாது? அவனுக்கு போச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காய் போனதுனாலே அங்கே மறுபடியும் அவர்கள் வந்து சுதந்திரம் பெற்றுக்கொள்ளாமல் போயிடுச்சு. இப்போ பெற்றுக்கொள்றதுக்கு இந்த காரியத்தை ஓவர்கம் பண்ணுன்னா இயேசுனால தான் அது உண்டாகும் என்கிறத பார்க்குறோம். அப்போது பாவத்தினாலே, ஒரு பலவீனத்தினாலே, ஒரு போராட்டத்தினாலே சுதந்திரத்தை இழந்து போகக்கூடாதுக்காக இயேசு என்ன பண்ணுறது தெரியுமா? ரெக்கமெண்ட் பண்ணுறார், பரிந்துரைக்கிறார். பரிந்துரைக்கிற இயேசு சொல்லி நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம். அதை இங்கே ஞாபகத்தை விரும்புகிறேன். பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசு எப்படி நம்ம கொடுத்த இன்ஹெரிட்டன்ஸை, எக்ஸலன்ட் இன்ஹெரிட்டன்ஸை, சிறப்பான சுதந்திரத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறார் அப்படின்னா, முதல்ல இயேசு கிறிஸ்து நமக்காக தேவன் என்ன செய்கிறார்? பரிந்துரைக்கிறார். ரெக்கமெண்டிங் ஜீசஸ். பாருங்க, பேதுரு வாழ்க்கை விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடும். எப்படின்னா, பேதுரு வந்து சொன்னார், இந்த விசுவாசம் ஒழுங்கு வா அப்படிக்கே உனக்காக நான் என்ன செஞ்சேன்? ஜபம் பண்ணினேங்கிறார். எதுக்காக இந்த ஜபம் பண்ண? சாத்தானவனை சொலவு போல சொன்னான், படைக்க போகிறான். ஆனாலும் விசுவாசம் ஒழுங்குவாக உனக்காக நான் ஜபம் பண்ணின்றேன். இப்போ இயேசு அந்த சில
ஒரு ஜெபம் யாருக்கா பண்றார்? பேதுருக்கா பண்றார். எதுக்காக சுதந்திரத்தாமே எடுத்து போயிடக்கூடாதுன்னு இருக்காங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அந்த வசனம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், லூக்கால இருக்கு, அது தெரிஞ்சிருக்கும், வீட்டில் வாசனை. அடுத்தது பேதுரு, இது அவனோட அடுத்தது பேதுரு ஒரு 3 தடவை பாவம் பண்ணினார். என்ன பாவம் பண்ணினார்? இயேசு கிறிஸ்துவே 3 தடவை மறுதலித்தார். இவர் அறியே நான் அவன் இல்லை, இவர் இல்லை அவர் என்று சொல்லி அப்படி அவன் தன்னை என்ன செய்தான்? இயேசு மறைத்து கொள்ளத்தக்கதாய் அவன் என்ன செய்தான்? அவன் அங்கே இயேசு மறுதலித்தான். இது என்ன அர்த்தம் தெரியுமா? இது அவனுக்கு ஒரு பலவீனமா. இயேசு பாடுவதை கண்டு பேருக்கு ஒரு பலவீனம் உண்டாச்சு. ஆஹா, இவருக்கே இந்த பாடுனா அடுத்து நம்ம பாடுவது என்ன செய்வோம்? தாங்குவோமா இல்லையா என்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் வசனம் சோத்திரம் உள்ளதாக. கிறிஸ்துவின் பாடுகளை எங்க பேதுரு பார்க்கிறார். உடனே இயேசு இந்த பாடல் கண்டு அவருக்கு என்ன உண்டாயிட்டு? அவர் பலவீனாய் உடனே தான் என்ன செய்தார்? அவர் மறுதலித்தார். பலவீனம் வரும்போது கர்த்தர் என்ன செய்ய? ஆண்டவர் விட்டு ஒரு மனுஷன் தான் விலைதான் நிற்கிறான். ஒரு மனுஷன் பலவீனம் வரும்போது ஆண்டவர் விட்டு விலை நிற்கிறான். ஆக்சுவலாக பலவீனோட இயேசு இறுக்கி பிடிச்சிடும். இவனும் என்ன செய்யறான்? விலை நிற்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை நேசித்தார். அந்த பங்கு பேதருக்கு ஒரு பங்கை கெட்டு போக பார்த்தார். அவருக்கு என்ன பங்கு கொடுத்தா தெரியுமா? இந்த கல்லின் மேல் சபையை கெட்டுவேன். நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே ஒரு சோதனத்தை கொடுத்துருக்கார். சபை கட்டுற சோதனத்தை கொடுத்தார். ஆனால் இவனை என்ன செய்யறான்? தாம் இயேசு படுற பாடுகள் குறித்து பலவீனப்பட்டு நகர்ந்து போயிட்டான். இயேசு மறுபடியும் அந்த சுதந்திரத்தை அது பேருக்கு கொடுக்கத்தக்கதாய் அந்த பலவீனத்தினால் சுதந்திரம் இழந்து போகக்கூடாதுங்கிறக்கா மறுபடியும் அவனை கண்டு சந்தித்தார். என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயான்னு கேட்டார். என் நேசமாக இருக்கேன்னு கேட்டார். ஆமாண்டவரே என்றார். அப்போ என் ஆடுகளை மேய் என்று சொன்னார். மறுபடியும் நேசிக்கிறான்னு கேட்டார். மேய்க்கிற ஆண்டு நான் நேசிக்கிறேன்னு சொன்னார். உடனே என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயான்னு சொன்னார். மறுபடியும் நேசிக்கிறான்னு கேட்டார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயின்னு சொன்னார். பாருங்க, இங்கே தேவன் அங்கே 3 முறை இயேசு 3 முறை அவனுக்கு என்ன செய்தார்? அந்த வார்த்தையை சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறான். பலவீனங்களை பரிந்துரைக்க மாட்டான். ஏன்னா அவன் எல்லாரும் சோதனையும் அறிந்திருக்கிறார். ஒரு வருஷம் வாசிக்கலாம். எபிரேயர் 4:15 இந்த பேருக்கு இயேசு சொல்ற பாடுகள் மூலமாய் இவருக்கு ஒரு பலவீனம் உண்டாயிற்று, பயம் உண்டாயிற்று. ஆனால் சோதத்தை இழந்து போயிடுவானோ என்று சொல்லி இயேசு பார்த்தார். வாசிக்கலாம். நமக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்தையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருந்து பாவலாம் இருக்கிற பிரதானாசிரியர் நமக்கு இருக்கிறார். அப்போ பாருங்க, பாவம் செஞ்சானா பலவீனம் ஆயிடுச்சுல, இப்போ செஞ்ச பாவத்துக்கு பலவீனம் உண்டாகும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? ஐயோ உனக்கு இப்படி ஆயிட்டே அப்படி பரிதவிக்கிறவர் என்ன? அந்த பலவீனம்லாம் அவர் என்ன செஞ்சிருக்காரு? அவர் இந்த மாதிரி சோதனைகளை செய்து அவர் சோதனைகளை பாடுபட்டு மீன் எடுத்து வந்துட்டார். அடுத்த வருஷம் வாசிங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம்? ஆகையா இரக்கத்தை பாருங்க, என்ன உண்டாது பாருங்க, பரிந்துரைக்கிறது ஆரம்பமாவது பாருங்க, வாசிக்கலாம். ஆகையால் ஆதலால் இருக்கிற அந்த பாவத்தை நிமித்தம் பலவீன நிமித்தம் பேதுருவோட பாவத்தை பார்த்தீங்க, பேதுரு பலவீனத்தை பார்த்தீங்க. இந்த நிமித்தம் என்ன செய்ய? இரக்கம் பெறவும் அந்த ஏற்ற சகாயம் பெறவும் ரெக்கமெண்டேஷன் பெறவும் பரிந்துரைக்கப்படவும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசனத்தில் சேருவோம், இயேசுவை சேருவோம். அப்படி இயேசு அந்த பங்கினை சொந்தத்தை பேதுரு இழந்து போகாபடிக்கு அந்த சகாயம் செய்யத்தக்கதாய் அவன் மறுபடியும் தேடி வந்தார். 3 முறை கேட்டார். இயேசு எதுக்குங்க 3 தடவை கேட்டார்? என் ஆடுகளை நேசிக்கிறாய் நேசிக்கிற 3 தடவை கேட்டார். ஏன் 3 தடவை கேட்டார்? ஒன்னோட பண்ணிக்கலாம்ல. ஏன் 3 தடவை கேட்டார்?
அதையும் 3 முறை 5 கட்டுக்கலாம்ல. அவன் 3 முறை தேவனை மறைவிட்டான். அது ஈக்குவலாக செய்தார். ஒவ்வொரு பாவத்தையும் அவர் என்ன செய்தார்? ரெக்கவர் பண்ணார், பரிந்துரைக்கிறார். ஒவ்வொரு பாவத்தையும் குறித்து அவர் என்ன செய்கிறார்? பரிந்துரைக்க முடியாத பாரு. அடுத்த 3 முறை கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? ஆம் நேசிக்கிறாண்டவரே. ஆட்டுகளை மேய்ப்பாய வேண்டாம். என்னை நேசிக்கிறாயா? ஆம் நேசிக்கிற ஆண்டவரே. ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாய வேண்டாம். ஆம் நேசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாமே தெரியுமே, மீன் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறார். சரி, அப்போ நான் நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே ஆட்டுக்குள்ளே மேய்ப்பான்னு சொல்லி கொடுத்தார். அந்த 3 முறை எந்த அளவுக்கு அவன் பாவம் செய்தானோ அந்த அளவுக்கு தேவனிடமே பரிந்துரைக்கப்பட்டான். அதுதான் 3 தடவை நாங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம் 1 யோவான் 2:1 வாசிக்கலாம். அந்த பரிந்துரைக்கிற இயேசு இந்த பாவங்கள் நிமித்தம் தேவனிடத்தில் பரிந்துரைக்கிறார். ஆண்டவரே, இவங்க செய்த பாவத்து நிமித்தமாய், இவனுக்குள்ள பல நிமித்தமாய், இவனுக்குள்ள முரட்டாடு நிமித்தமாய் அவன் பங்கை எழுந்து பெறக்கூடாது. நான் பரிந்துரைக்கிறேன், இவங்களுக்கான கிருபாதாரியாக இருக்கிறேன், இவங்களுக்கான ரத்தம் செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி பிதாவிடத்தில் இயேசு நம்மளோட பாவம் குறித்து பரிந்துரைக்கிற, அதாவது பரிந்துரைக்கிற ஒரு பரிந்துரைக்கப்பட்டு அந்த சகாயம் கிடைக்கிறதுக்காக பரிந்துரைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம். இவைகள் எழுதுகிறேன். ஒருத்தர் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பரிந்துரைக்கிற இயேசு இங்கே நம்ம சுதந்திரத்தை காக்கும்படியாக பிதாவிடத்தில் பரிந்துரைக்கிறார். பாவத்து நிமித்தம், பலவீன நிமித்தம், அவிசுவாச நிமித்தம் நம்ம சுதந்திரம் பறிபோகக்கூடாது, நம்மளோட பங்கு பறிபோகக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியை நமக்காக மறித்து அடக்கப்படப்பட்டு உயிர்த்தெழுந்து, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இப்போ பிதாவானத்திலே அந்த உயிர்த்த வல்லமையினாலே பசுத்தவர்கள் பங்கு என்ன காண்பித்து சோதனை காண்பித்து அதை பாதுகாக்க முடியாத பிதாவானத்தில் நமக்காக பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார். பேதுரு விட்டு பாருங்க. அது மட்டுமில்லை, சீவாக் பேதுரு கடல் நடந்தான். அங்கே ஏற்கனவே சொல்ல பிரகாரமா இயேசு முன்னே நிற்கிறார். வான்னு சொல்லிட்டா அந்த வார்த்தையை முன்ன வைக்காம கடல் ஒத்துழைப்பு முன்னாடி வைத்ததுனாலே அவன் என்ன செஞ்சான்? தடுமாறினான். உடனே கர்த்தர் என்ன செஞ்சார்? கை தூக்கினார். ஹல்லேலூயா. ஏன் கை தூக்கினார்? அவன் மூழ்கி போயிட்டு அவனோட சுதந்திரம் அவனோட சேர்ந்து என்ன செய்யணும்? போய் அவனோட பங்கு அவனோட போய் அந்த பங்கு வீணாக கூடவே எங்களுக்காக கர்த்தர் இயேசு தூக்கினார். இப்படியாக தேவன் தாம் அனைத்து ஜனங்களை தம் அனைத்து ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கை சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக பலவீன சுதந்திரத்தை பங்கு அவங்க எழுந்து போகாமடிக்க அதை பாதுகாக்கிறதுக்காக இயேசு பரிந்துரைக்கிறார். பலவீனம், பாவமித்தம், அவிசுவாசமித்தம் தம் அனைத்து ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர பங்கையும் வீணாக்கிடக்கூடாதே எங்களுக்காக இயேசு என்ன செய்கிறார்? அந்த பாவம் குறித்தும், அந்த பலவீனம் குறித்தும், அந்த போராட்டம் குறித்தும், அந்த அவிசுவாசம் குறித்தும் தேவனிடத்திலே பரிந்து பேசி அந்த சுதந்திர பங்கையும் தம் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய், காக்கத்தக்கதாய் அங்கே இயேசு முன்னாடி நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் பேர் என்ன செஞ்சான்? சபையை கட்ட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. 7 வருஷம் ஸ்தோத்திரம் உண்டாக கர்த்தர் அவனை நிலைநிறுத்தினார். இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம சுதந்திர பங்கையும் பாதுகாக்கத்தக்கதாய் தேவனிடத்தில் பரிந்துரைத்து நம்முடைய நிலையிலே சுதந்திரத்தை பங்கினை நம்மளை நிலைநிறுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. அன்னைக்கு ஆதாம் பாவம் செய்யும் பரிந்துரைக்கிற ஆளே கிடையாது. ஆனால் அவன் சுதந்திர பெற்றுள்ள முடியாது. யாராவது பரிந்துரைக்க வேண்டுமே, சகாயம் கிடைக்கத்தக்கதாய், இறக்கத்தக்கதாய், சோதனை ஜெயிச்ச மனுஷன் வேணுமே, அது இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனை பரிந்துரைக்க கூடாமல் நம்மை போல ஏதாவது சோதிக்கப்பட்டு நம்ம கூட இருக்கிறார். ஆனால் தைரியமாக என்ன செய்வோம்? இறக்கும் சகாயம் தேவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த சோதனை பங்கை பாதுகாக்க முடியாது. நாம் கிருபாசனை கடந்து வருவோம், இயேசுவிற்கு கடந்து வருவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இந்த சுதந்திர பங்கு நம்ம எப்படி பாதுகாக்கப்படுகிறது? இயேசுஸ்தாலே. ஒருவேளை நான் பாவம் பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிருக்கலாம், மீடியா முன்னால் வைத்திருக்கலாம், வேற ஏதாவது மனுஷனோட வார்த்தையை முன்னால் வைத்திருக்கலாம், சுதந்திர பங்கை இழந்து போகிற மாதிரி காட்டியிருக்கலாம். ஆனால் விடாதீங்க. உடனே என்ன செஞ்சுருங்க? இயேசு ஆண்டவரே, பேதுருக்கு ஒரு பலவீனம் இருந்தது, படையில் போகும்போது பேதுருக்கு ஒரு அவிசுவாசம் இருந்தது.
உன் பாடலை பார்த்து பேருக்கு ஒரு பலவீனம் இருக்குது. சாத்தான படைகளை அனுமதிக்க கொள்ளும்போது அவன் விசுவாசம் ஒழுங்கு போகாபடிக்கு நீ ஜபம் பண்ணி அவனை பரிந்துரைத்து அந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்காக இயேசுக்கு பரிந்துரைத்து இயேசுவே அந்த பரிந்து அந்த பேதுரு பலவீனம் மேற்கொள்ளக்கூடாதற்காக இயேசுவே நீ பேதுருக்காக பரிந்துரைத்து அந்த கடலை அவிசுவாசம் இருந்ததுனால நீர் அவர்கள் உதவி செய்து கை கொடுத்தீர். அதே போல எனக்கும் என் சொந்தத்து பங்கை பாதுகாக்கத்தக்கதாய் எனக்கு நீ கை கொடு மாண்டவரே, எனக்கா பரிந்துரைக்கும் தேவனே, என்னை பலப்படுத்தும் தேவனே என்று தேவனை கேளுங்க. நிச்சயமாக சுதந்திர பங்கை கர்த்தராகிய இயேசு பொழுது தெரிஞ்சுவார் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆதாம் ரெக்கமெண்ட் ஆள் கிடையாது, மோசேக்கு ரெக்கமெண்ட் ஆள் கிடையாது. மோசே ஜனங்கள் முரட்டாட்டு தப்பு பண்ணிட்டான். உடனே சொன்னாரா, நான் ஜெபிக்கிறேன். யாராவது சொன்னாங்களா, நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களை காணாம கூட்டி போவார். யாராவது சொன்னா ஒத்துருவாங்க, ஆள் கிடையாது. சோத்திரம் இல்லாதாக அப்படிதான். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கு சோத்திர பங்கை கொடுத்திருக்கிறார், சோதனை பங்கை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பலவீனமோ, இந்த பாவங்களோ, இந்த அவிசுவாசமோ அதை கெடுத்து போடாதபடிக்கு தேவனிடத்திலே இயேசுவின் மூலமாய் நாம் பரிந்துரைக்க முன்னுக்கு வருவோம். கர்த்தர் இறக்கம் செய்வோம், சகாயம் கிடைக்கத்தக்கதாய் கர்த்தராகிய இயேசு நமக்காய் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு இயேசு பரிந்துரைத்து நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனை பங்கையும் அவர் காப்பாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நம்ம 2-3 காரியங்கள் பார்த்துருக்கிறோம். எப்படி தேவன் கொடுத்த சுதந்திரத்தை மனுஷன் வீணாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி பார்த்தோம்? எப்படி வீணாங்க? யார? இயேசு தேவனோட வார்த்தையும் தேவனுக்கு முன்னா வைக்காம அந்த சொத்து பங்கையை செஞ்சாங்க, வீணாக்குறாங்க. சரி, இப்போ எப்படி பாதுகாக்கப்பட்டதை பார்க்குறோம். எப்படி பாதுகாக்கப்படும்? இயேசுனாலே எப்படி பாதுகாக்கப்படும்? நமக்காக பரிந்துரைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு சகாயம் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் ஆள் கிடையாது. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசுவோ நமக்கு இருக்கா. ஆனால் புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கு பரிந்துரைக்கத்தக்கதாய் சோதனை பங்கு பாதுகாக்கத்தக்கதாய் இயேசு கூட செயல்படாத தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சோத்திரம் உண்டாக. அதை நமக்கு 2வது காரியமாக கற்றுக்கொண்டோம். ஹவு ஜீசஸ் சேஸ் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஹவு த இன்ஹெரிட்டன்ஸ் ஹேஸ் பீன் வெயிட் அப்படின்னு பார்த்தோம். அவங்க வேற ஏதோ முன்னாடி வச்சுட்டு இயேசு காரியங்களை நினைச்சிட்டாங்க, பார்த்து நினைச்சிட்டாங்க, தள்ளினாங்க. 1 சாமுவேல் 8:7 வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றை தள்ளவில்லை, என்ன தள்ளினார்கள் சொல்லி அவன் தேவன் சாமியிட்ட சொல்கிறான். அதனால் நீ துக்கம் கொண்டாடாத, அவன் ஒன்றை தள்ள என்னதான் தள்ளினாங்க, என் வார்த்தையை பின்னாடி தள்ளிட்டாங்க, அவங்க ஜனங்களை முன்னாடி வச்சுட்டாங்க, மனுஷனை முன்னாடி வச்சுட்டாங்க, என்ன பின்னாடி தள்ளிட்டாங்க என்று சொல்லி அதை கொடுக்கப்படுது. மனுஷனை முன்னாடி வச்சுட்டாங்க, ஜனங்களை மனுஷனை முன்னாடி வச்சுட்டாங்க, தேவனை வச்சுட்டாங்க, பின்னாடி தள்ளிட்டாங்க. நீ வருத்தப்படாத என்று சொல்லி தேவன் சாமுவேலை ஆர்வப்படுத்துகிறார். சவுல் காரியத்தின் சோத்திரம்காக. ஆகையினால ஒரு சோத்திரம் பங்கு எப்படி கெட்டு போகுது அப்படின்னா, மனுஷனையோ பாவத்தையோ இச்சையோ ஆசைகளையோ பணமோ முன்னாடி வைத்தோமானால் கர்த்தர் வார்த்தை பின்னாடி தெரியக்கூடாது. சோத்திர பங்கு அங்கே பறிபோகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு சோதனை பங்கை கொடுத்துருக்கிறார். ஆனால் அவங்க அதை முன்னாடி வைக்காம, கர்த்தர் வார்த்தையை முன்னாடி வைக்காம, அவங்க வேற ஏதோ முன்னால் வச்சு இன்றைக்கி அதை இழந்து கொண்டிருக்கிறாங்க. நான் சமீபத்திலே உள்ள ஆட்கள்னு சொல்கிறேன். கர்த்தர் சோதரம். அதனால் நம்ம தேவப்பிள்ளை கவனமாக இருப்போமாங்க. சரி, 2 பகுதி பார்த்துட்டோம். என்ன பகுதி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு முன்னுரை என்ன பார்த்தோம்? கர்த்தர் ரட்சிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு சோதனை பங்கையும் கொடுக்குறார். அது பசுத்தவர்கள் மட்டுமல்ல, விசுவாசி எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்குறார். மனுஷனோட பெற்றுக்கொண்டு தேவனோட வார்த்தையை முன்னா வைக்காம, தேவனை முன்னா வைக்காம, வேற ஏதோ காரியங்களை தேவையில்லாத காரியம் முன்னா வைத்து அதை என்ன செய்யாமல் இழந்து போனான். இது 2வது காரியம். 3வது காரியம், இது எப்படி பாதுகாக்கப்படும்? இயேசுனால தான் பாதுகாக்கப்படும். அது எப்படி பாதுகாக்கப்படும்? அவர் நமக்கு பரிந்துரைக்கு மூலமாய் அந்த சுதந்திரம் பாதுகாக்கப்படும். ஏன் பரிந்துரைக்காருன்னா, நம்முடைய பாவங்கள்
நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய அவிசுவாசங்கள், நம்முடைய போராட்டங்கள், அது சோர்ந்து பங்கு செய்யக்கூடாது, கெடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பரிந்துரைக்கிறார். அப்படியே சிஸ்டம் சோர்ந்து பங்கையும் இம்மட்டும் பாதுகாத்து வருகிறார், இன்னும் பாதுகாப்பார். ஆகமையா இது 2வது பகுதி. 3வது பகுதி, அது என்னையா சுதந்திரம், என்ன சுதந்திரம் தேவன் கொடுக்கிறார் அதை அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டும். பசுத்துவாங்களுக்கு கூட சுதந்திரம் அப்படின்னா, முதலாவது பாருங்க, பசுத்துவாங்களுக்கு என்ன அப்படின்னா, பாவம் பண்ணாதபடிக்கு ஒளிந்திருக்க ஜனங்களாக தேவனை வைப்பார். ஹalleluya. ஒளிய வைக்கிற ஜனங்களாக கர்த்தர் வைப்பார். கொலோசியர் 1:12 வாசிக்கிறான். கொலோசியர் 1:11 சேர்த்து வாசிங்க. இன்னொரு 1 தெசலோனிக்கேயர் 5:5 எடுத்து வாசிங்க. கொலோசியர் 1:11-12 வாசிக்கலாம். 11-12 எல்லா பொருளையும் நீதி சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய அதான் சொன்னேன், ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவது, பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. ஹalleluya. இந்த பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரம் பங்கடைவார்கள். ஆனால் இவங்க எங்க இருக்கிறார்கள்? இவங்களோட பிளாட்ஃபார்ம் என்னப்போ எங்க இருக்கிறாங்க? தெரியல. பரிசுத்தவான்கள் சுதந்திரம் பங்கடைகிறாங்க. இந்த பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? ஒளியில இருக்கிறாங்க. சோத்திரம் உண்டாதாக ஒளியில் இருக்கிறாங்க. பசுத்தவர்கள் சுதந்திரம் பங்கெடுக்க அப்படின்னா இங்க இருக்கிற இடம் என்னவா இருக்கு? ஒளியில் இருக்காங்க. ஒளியில் உள்ளவர்கள் தான் இந்த பசுத்தவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் சுதந்திரம் செய்வாங்க, பங்கடைவாங்க. தேவபசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையால் இந்த பசுத்தவர்களுடைய சுதந்திரம் என்னன்னா, எப்பவுமே ஒளியிலே ஜீவிக்கக்கூடிய ஒரு நன்மை அவர்களுக்கு உண்டு. ஹalleluya. பாவம் இல்லாமல் பாவத்திற்கு விலகி இருக்கத்தக்கதாய், ஒளியிலே இருக்கிற ஜீவஜனங்களாய் இருக்கத்தக்கதாய் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. 1 தெசலோனிக்கேயர் 5:5 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:5 நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளாக இருக்கு. ஆமென். ஹalleluya. நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர் அல்லவே. இதுதான் பசுத்தவர்களுடைய சுதந்திரத்தின் முதல் பாயிண்ட். We are in the brightness. We will be always in the light from the Jesus Christ. இயேசு ஒளி நம்ம மேலே எப்பவும் பிரகாசிக்கும். நம்ம முகத்தை பிரகாசிக்க பண்ணணும். ஒளிகளுக்கு ஜனங்களாக இருக்க வேண்டும். இருள் நம்ம அங்கிட்டு போக வேண்டும். இன்னும் நீ இருளில் இருக்கிறீங்க அப்படின்னா பசுவ சுதந்திர பங்கு உங்களுக்கு கிடையாது. ஒளியுள்ள பசுத்தோட பங்கு, ஒளியுள்ள பசுத்தோழனின் சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கும் என்று சொல்லி கொலோசியர் 1:12 வாசித்தோம். அப்போ ஒளியினுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும் இருந்தால் தான் அந்த பங்கை சுதந்திரம் செய்வாங்க, பெற்றுவாங்க. ஆனால் இவங்க பிளாட்ஃபார்ம் எடுத்து ஒளியுள்ளவர்கள், இவங்களுக்கு பகல் உண்டு, இரவும் கிடையாது, இருளும் கிடையாது. எபேசியர் 5:8 வாசிங்க. எபேசியர் 5:8 வேகம் வாசிங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ நாம் தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு, மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையும் தரிசீராவையும் தரித்துக்கணும். ஹalleluya. எந்த பிள்ளைகளுக்கு பகலில் உள்ள பிள்ளைகள், ஒளியுள்ள பிள்ளைகளாக நம்ம செய்யணும், இருக்க வேண்டும். இவங்க விசுவாசம் வைத்துக் கொண்டு என்ன செய்யணும்? அந்த சோத்திரத்தை சோத்திரம் இருக்க வேண்டும். கத்திரபசம் சோத்திரம் உண்டாதாக. இந்த பாருங்க, எனக்கு கத்திர பாயிண்ட் வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா? பரலோகத்தில் இருளே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? பரலோகத்தில் கொஞ்சம் வேணும், இருளே கிடையாது. எப்பவும் வெளிச்சம் தான். எனக்கு கத்திர வெளிப்படுத்தினார். எப்படின்னா, சேவங்கத்தை பசுத்தர் என்று சொல்ல ஓயாமல் அந்த கேராபினும் சேவங்களும் திரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், அது எப்படி அப்படி யோசிச்சுன்னா, அவங்க ஃபுல்லாக என்ன பகலில் இருக்கிறாங்க, வெளிச்சத்தில் இருக்காங்க, இருள் அங்கே கிடையாது. அதனால தான் ஓயாமல் அவனாலும் செய்யுது, 24/7 அவனாலும் செய்யுது, துணிக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடும்? ஓ ராத்திரி ஆகிட்டா பேர் மூடிட்டு அடிச்சிடும், படுத்துக்கிறோம். அப்போ ஒளியுள்ள பிள்ளைகள் ஓயாமல் தேவனை செய்வாங்க, துணித்து கொண்டே இருப்பாங்கன்னு அறிந்து கொண்டே. ஹalleluya.
அதனால் எப்போ தேவனை துணிங்க, ஒளியுள்ள பிள்ளைகளாக இருங்க. இருள் நமக்கு கிடையாது, இரவு நமக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. தூக்கி கொண்டே இருங்க. பரலோக வாசிகளுக்கு இருளே கிடையாது. ஹல்லேலூயா. பரலோக வாசிகள் பூமியில் இருந்தாலும் அவர்கள் என்ன கிடையாது? இருளே கிடையாது. பகல் தான், வெளிச்சம் தான். பரலோகத்துக்கு போனாலும் பகல் தான், வெளிச்சம் தான். இருளே அங்கே கிடையாது. தேவசம் சோத்திரங்களாக இது தாம் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவனால் அருளப்பட்ட இந்த பரிசுத்தவனுடைய சுதந்திரம் நம்பர் 1. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சோத்திரம் உள்ளதாக. 2வது பாருங்க, கலாத்தியர் 5 வாசிக்கலாம். இதுல ஒரு அடிமைத்திலிருந்து விடுதலாகி ஒரு சுதந்திரம் நம்ம கொடுக்கிறார். தாம் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். என்ன சுதந்திரம்? அடிமைத்தனம் இனி வாழ்க்கையில் இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு சுயாதீனம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தாம் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு, தம்மால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களுக்கு, தம்மால் பரிசுத்தம் ஆக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சுதந்திரத்தை பங்கி கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, அவங்க அடிமைத்திலிருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு சுதந்திரமாகிய ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்து நீக்கப்பட்ட அடிமைகள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளை வைத்திருக்கிறார். ஒரு சுதந்திரத்துக்கு பங்கை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு கடலை இருக்கக்கூடாது, விசுவாசிகளுக்கு கடலை இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். இனி அடிமைத்தனம் உங்களுக்கு இல்லை. அப்ப என்ன செய்யணும்? மேற்கொண்டு கடனை வாங்க. ஆண்டவரே, எனக்கு சுயத்தை கொடுத்துருக்கலையா, இன்னும் அடித்தனம் போக மாட்டேங்க, சுயத்தை கொடுத்துருக்கேன். அந்த பங்கை நான் காப்பாற்றி கொள்ளத்தக்கதா இந்த காரியத்தை கடன் வாங்காம இந்த காரியத்தை மேற்கொள்ள எனக்கு செய்யும் என்று சொல்லி தேவனத்திலே கேட்கும். உடனே ஆண்டவர் பார்ப்பார், இவங்களுக்கு கடன் வாங்குற ஒரு தலைவலி இருக்குதான், சரி பரிந்துரைப்பா இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. பரிந்துரைத்து அந்த பசங்க சுதந்திரத்தை கொடுப்பார். அது என்ன சுதந்திரம்? 2வது சுதந்திரம் என்ன? சுயாதீனம். சுயாதீனது யாருக்கும் அடிமை இல்லை, கடனுக்கு அடிமை இல்லை, கெட்ட பழங்களுக்கு அடிமை இல்லை, மொபைலுக்கு அடிமை இல்லை, டிவிக்கு அடிமை இல்லை, கீழே வேறதுக்கு அடிமை இல்லை, பெண்டிங் இருக்கு. ஆமாம், இன்ஸ்டாகிராமுக்கு அடிமை இல்லை. எனக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கிறேன், நான் யாருக்கும் அடிமை இல்லை. இதுதான் பசுத்துவனுடைய சுதந்திரம். ஆனால் நான் அடிமைப்பட்டிருப்பேன், மொபைலுக்கு ஒத்துப்பேன், கொஞ்ச நேரம் இருப்பேன் அப்படின்னா இது அசுத்தவன்களுக்கு உள்ள சுதந்திரம். பசுத்தவன்களுக்கு சுதந்திரம் வேணுமா, இந்த அசுத்தவன்களுக்கு சுதந்திரம் வேணுமா? அசுத்தவன் சுதந்திரத்துக்கு எப்போவுமே மீடியாவில் அடிமைப்பட்டு வாட்ஸ்அப்பு, மீடியா, டிவி இப்படி விழுந்து கிடப்பாங்க. பசுத்தவன் சுதந்திரம் நான் யாருக்கு அடிமை இல்லை, கிறிஸ்டியனுக்கு சுயநலம் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லலாம். தேவஜனங்கள் இந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க. ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியுமோ, யாருக்கு அடிமையாக இருந்து தெரியுமா? நியாய பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், சாபத்துக்கு அடிமையாக இருந்தோம். இதிலிருந்து கர்த்தர் இயேசு மீட்டு எடுத்து நம்ம பசுத்தம் ஆக்கி ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறார். பசுவனோட சுதந்திரம் தருகிறார். என்ன சுதந்திரம்? சுயாதீனம். இனி நியாய பிரமாணத்துக்கு நீ அடிமை கிடையாது, இனி பாவத்துக்கு நீ அடிமை கிடையாது, இனி சாபத்துக்கு நீ அடிமை கிடையாது என்று சொல்லி இயேசு நமக்கு பெரிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது பசுவனோட சுதந்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இதை நம்ம பாதுகாக்க இயேசுவே நாடி நிற்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. 2வது காரியம் என்னது? ஒரு சுயாதீனம். எந்த சுயாதீனம்? பாவத்திலிருந்து, நியாய பிரமாணத்திலிருந்தும் சாபத்திலிருந்து அடிமைத்தல் உள்ளவர்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்கி ஒரு சுயாதீனத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். பாருங்க, அதுக்கு ஆண்டு என்ன செய்யற பார்த்தீங்களா? அந்த 2 கொரிந்தியர் சொல்லப்பட்ட பிரகாரமாய் 3 படத்தை சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை பசுதாவை அவங்க கொடுத்துருக்கிறார். இந்த சுயாதீனத்தை காப்பாற்றுறதுக்காக, பாவத்திலிருந்து, நியாய பிரமாணத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, குறிப்பாக சாபத்திலிருந்து விடுதலை கர்த்தர் இயேசு பணியை செய்து கொடுத்து நம்மளோட பசுவன் ஆக்கிட்டார், சுதந்திரத்தை கொடுத்துட்டார். இனி உனக்கு சுயாதீனம் தருகிறேன், நீ யாருக்கு அடிமை சுயத்தை கொடுத்துட்டார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு சுயத்தை கொடுத்தபடியா, இந்த பசுவ சுதந்திரத்தை கொடுத்தபடியா, இதை கண்டினியூ பண்ண முடியிருக்கிறார், இதை பாதுகாக்க பசுத்தாவை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அடிமைத்தனம் கிடையாது. ஹல்லேலூயா.
சோதரன் என்ன செய்து பாதுகாப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இங்கே கர்த்தராகிய இயேசு மூலமாய் பசுத்தாய் கொடுத்த விதமாய் நாம் அடிமைத்திலிருந்து விளைக்கப்பட்டு ஒரு சுயாதீனத்திலே பசுத்தாயினோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த சுதந்திரம் எப்படின்னு நம்மளால இப்போ பாதுகாப்படுது. என்ன சுதந்திரம் இது? ரெண்டாவது சுதந்திரம் என்னங்க? யாருக்கும் அடிமை இல்லை, ஒரு சுயாதீனம். இப்போ அதை எப்படி பாதுகாக்கப்படுது? விடுதலை பெற்றவர்களாய் வாழத்தக்கதாய். நல்லா கேட்டுக்கோங்க. ரெண்டாவது சுதந்திரம் என்னன்னா விடுதலை பெற்றவர்களாய், அடிமைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழத்தக்கதாய் ஒரு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு. பசுத்தாவினை அதே நம்மளால பாதுகாக்கப்பட்டிருக்கு. சோத்திரம் உண்டாது. மூணாவது வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ராஜரீகம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆசாரிய தன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்த 1:6. நம்ம பிதாவாகிய நம்ம ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி பிதாவை தேவனுக்கு முன்பாக நம்முடைய ராஜாக்களும் ஆசாரிய ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்களை கழுவப்பட்டு இன்று நாம் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்கள் இருக்கிறதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாக. ஆமென். வல்லமையும் உண்டாக. ஆமென். ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார், ஒரு ஆளுகை கொடுத்துருக்கார். இந்த ஆளுகை யார் இறந்து போனா? இந்த ஆளுகை யார் இறந்து போனா? ராஜாக்கள் என்னது? ராஜாக்கள் என்னத்தம்? ஒரு ஆளுகை ஒரு அர்த்தம். ஆசிரியர்னா ஒரு ஆளுகை, ஜனங்கள் ஆளத்தக்க ஒரு ஆளுகை. ராஜாக்கள் ஜனங்கள் ஆளத்த ஆளுகை. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பசுவனுடைய 3ஆவது சுதந்திரமாக கொடுக்குறார். அது ஆக்சுவலாக இறந்தது யாரு? யாரு இறந்தது? யாரு யார் இறந்தா? முதல்ல யார் இறந்தா? இந்த ஆளுகை சொந்த யார் இருந்தா? இச்சை மூலமா இச்சை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் அந்த ஆளுகை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களை போக்குறவங்களுக்கு, இயேசுல பாவங்களை கழுவப்பட்டவங்களுக்கு கர்த்தர் அந்த ஆளுகை கொடுக்கிறார். ஸ்தானத்தை எழுந்துடக்கூடாது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த ஆளுகையை கர்த்தராகிய இயேசு மூலமாய் பாவங்களை கழுவப்பட்டு ஆசை ராஜாவாக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை தர முடியாது, நம்ம ஒப்புக்க வேண்டும். ஆனால் சிலர் இந்த ஆளுகை அவங்களே எடுத்துக்கிறாங்க. இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்களே ரோட்டில் போகும்போது வந்தனம் தெரிஞ்சவங்கன்னா கேட்டு என்ன போகிற கேட்டு வாங்கிப்பாங்களாம். எப்படி? அப்புறம் விருந்தில் எங்கே இருப்பாங்கன்னா முதல் பந்தியில் போய் உட்காந்துருப்பாங்களாம். அவங்களே கேட்டு வாங்கிப்பாங்க. பாருங்க, இது ஒரு ஆளுகைத்தனமா? அதாவது ஒரு நப்பாசை. இந்த ஆளுகைத்தனம் இவங்களே போய் ஆளுகை எடுத்துட்டாங்கன்னா அந்த ஆளுகை என்ன செஞ்சிடும்? போயிடும். சுதந்திர பங்கு என்ன செய்யறது? போயிடும். நாங்களும் கிறிஸ்தவங்களாம் எங்களுக்கு 5 சோத்திர பங்குல இருக்குது, எனக்கு ஆளுகை செய்ய வந்தனம் போடியா, சோத்திரம் சொல்லியா அப்படின்றது. ஃபஸ்ட்டோட உட்காரங்க அப்படின்றது. ஆளுகை உங்களை செய்யறது கேட்டு வாங்க. எங்களுக்குலாம் நீங்கள் கொண்டாட கொடுக்க முடியாத ஒரு ரூலி, எங்களுக்குலாம் கொண்டாட கொடுக்க முடியுங்களா அப்படின்றாரு. நாங்கள் ஏன் மேலே வாங்கன்னு மாதிரி போடுறீங்க? இந்த ஆளுகையெல்லாம் இருக்குது, இந்த பங்கு சோத்திரம்னா வீண், இது போயிடும். இந்த ஆளுகை யார் கொடுக்கணும்? இயேசுவினால் கழுவப்பட்டு பாவம் போக கழுவப்பட்டு அவரும் ஆசாரியராக அந்த ஆளுகை சுதந்திர பங்கு தான் நினைத்திருக்கோம். ஹல்லேலூயா. நீங்க கேட்டு வாங்குற ஆளுகை நினைத்திருக்காது, அது போயிடும். இன்னைக்கு எல்லாம் சில ஆளுகையை, சில பொறுப்புகளை, ஊழியத்துக்கு சில பொறுப்புகளை கேட்டு தானா வந்து வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க சுதந்திர பங்காக அவங்க நினைச்சு வாங்கியிருக்காங்க. அது நிலை இருக்க முடியாதுங்கிறத நான் கண்கட 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். 7 வருஷம் சோத்திரம் உள்ளதாக ஆளுகையை கேட்டு வாங்காதீங்க, கர்த்தரே உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. 3ஆவது சுதந்திரத்துக்கு பங்கு என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியராக்கிற ஒரு சுதந்திரத்துக்கு பங்கு, அது அவர் தான் தருவார். நீங்கள் கேட்டு பரிசேயர் சதுசேயர் மாதிரி கேட்டு வாங்காதீங்க, அது நினைத்திருக்காது. கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கொடுத்தாருன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணியை கொடுத்தாருன்னா அது நிலைத்திருக்கும். கர்த்தர் வருவதைக்கு நிலைத்திருக்கும். அந்த சுதந்திரம் பாதுகாக்கப்படும், அந்த பங்கு தேவனுக்குள்ளாக பாதுகாக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களா கேட்டு வாங்கினீங்கன்னா அப்புறம் நீ சில பேர் அப்படிதான், எங்களுக்கு அந்த பதவி எங்களுக்கு கொடுத்துடணும், கேட்டு வாங்கினா ஒன்றுமே இல்லை, சீரழிஞ்சு போயிட்டான். அந்த ஒன்றுமே கிடையாது. தயவுசெய்து ஆளையை கேட்டு வாங்காதீங்க, அது தானாக இயேசு தரணும். அவர் எடுத்ததால் நீங்கள் கழுவப்படணும். தேவன் ஆசை ராஜாக்களும் அது வரும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக.
அதனால மூன்றாவது பசுவாங்க சுதந்திரம் என்னன்னா ஒரு ராஜரீகம், ஒரு ஆளுகையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது அவருடைய சிறுத்தினாலே கழுவப்பட்டு பசுத்தமாக்கப்பட்டு பசுத்தவங்களுக்கு சுதந்திரமாய் அந்த ராஜ்யத்தை அவர் தருகிறார். இது மூணாவது காரியம். 3 தானே, கரெக்ட் தானே? 3. 4வது காரியம், 7% சுதந்திரம் உண்டாதாக கர்த்தர் நமக்கு ஒரு ராஜ்யத்தை தருகிறார் என்று சொல்லி 3வது பங்கு பார்க்குறோம். இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு ராஜ்யத்தை தருகிறார். ஹல்லேலூயா. 7% சுதந்திரம் உண்டாதாக என்ன தருகிறார்? ஒரு ராஜ்யத்தை தருகிறார். பாருங்க, மத்திய வாசிக்கிறோம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு சிறுவர்களுக்கு ராஜ்யத்தை தர முன்னிருக்கிறார் சொல்லி இயேசு அந்த சீடர் கட்ட எடுக்கிறார். வாசிக்கலாம், நான் எழுதுற வாசிங்க. எப்படிங்களா? இல்லை, பயப்படாத சிறுமந்தை கர்த்தர் உங்களுக்கு வாசிங்க. எது இருக்கு? லூக்காலையா? கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக 4வது காரியமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு ராஜ்யத்தை தருகிறார். பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார் சொல்லி வசனங்களை வாசிக்கிறோம். அப்புறம் நோட் பண்ணல, அப்புறம் எழுதியதை வாசிக்கோங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக கர்த்தர் உங்களுக்கு ராஜ்யத்தை பிரியமா இருக்கிறார். தேவ ராஜ்யத்தை நமக்கு தருவதாக இருக்கிறார். அப்படியா கர்த்தர் பசுவான சோத்திரமானது தேவ ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய அந்த ராஜ்யத்திலே நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்கப்படுகிறது. அதனை ஆடுபடியாக கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்கிறார், அனுகிரகம் செய்வார் என்கிறதை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். 5வது காரியம் பாருங்க, இது கர்த்தர் நமக்கு பரலோகவாசியாய் மாறி நித்திய சுதந்திரம் நமக்குள்ள கொண்டு போய் வைக்கிறார். அதாவது இங்கே கொடுக்கப்பட்ட சுதந்திர பங்குமானது பரலோகமே முடிவடைகிறதையும் பார்க்குறோம். பூலோகத்தை முடிவு மட்டும் இல்லை, எங்கமே முடியுது, பரலோகமே முடிந்த சுதந்திர பங்கு. வாசிக்கலாம். 1 பேதுரு 1:4-5 வாசிக்கலாம். 1 பேதுரு 1:4-5. கர்த்தர் இயேசு சுவித்தவர் எழுதினாலே அழியாததும் மாசற்றதுமான வாடாதுமாகிய இதான் இந்த சுதந்திரம் என்ன செய்யாது? இந்த பங்கு என்ன செய்யாது? அழியாது, வாடாது, மங்காது, மாசற்றதா இந்த பங்கு, இந்த சுதந்திரம். வாசிங்க. ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படியாக அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே மரித்தோர் உயிர்த்து எழுந்தினாலே நம்மை ஒரு புது மனிதனாக சிருஷ்டித்து நமக்கு வாடாத, மங்காத, மாசற்ற, பிழையற்ற, அழியாத ஒரு சுதந்திரத்தை தருகிறார். அது என்ன அப்படின்னா, உயிர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு புது உடல் கொடுக்கப்படுது, புது சரீரம் கொடுக்கப்படுது. இந்த சரீரத்துக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. இந்த சுதந்திரம் எங்க நிற்கும்? மாசற்றதுங்க, மங்காது, அழியாது. ரைட்டா? அதுக்கப்புறம் வாசிங்க.
அதற்கு வந்து ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஆ. நமக்கு மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்தார். அதான் புது சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு தான் இருக்குது. இது அழியாது. இந்த சரீரம் என்ன செய்யாது? அழியாது, மங்காது, மாசற்றது, வாடாதுமா இருக்குது. அப்படி சோதனை நம்ம தருகிறார். எப்போ கிறிஸ்து ஈட்டில் வல்லனால் கொடுக்கப்பட்ட புது சரீரம், ஞானசானுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட புது சரீரமானது அப்படி ஒரு சோதனை பெற்றுள்ளதா இருக்கு. இது எப்படி நீங்க இதை எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னா வாசிக்கிற அடுத்த வசனம். கடைசி காலத்தில் வெளிப்படப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் வரும்போது இந்த சோதனம் ரட்சிப்பு அதுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்க. ஹalleluya. இந்த சரீரம் அப்படியே என்ன செய்யப்பட்டிருக்குது? இயேசுவினால் உயிர்த்தெழுதல் கிடைக்கப்பட்ட இந்த புது சிருஷ்டிய சரீரமானது மறுபடியும் கர்த்தர் இயேசு வருகிற போது ரட்சிப்பாகி பரலோகத்துக்கு பேசுறதுக்கா என்ன செய்யுது? காக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. இப்போ சுதந்திரம் எங்க போயிடுச்சு? இப்போ கர்த்தர் இயேசு வரும்போது ரட்சிப்படைந்து பரலோகத்துக்குள்ள சுதந்திரம் போயிடும். ஹalleluya. அதனால தான் இந்த சுதந்திரம் டிராவல் ஆகி பரலோகத்துக்கு போறதுனால தான் இது என்ன செய்யல? அழியாம இருக்குன்னு சொல்றாங்க. நித்திய காலமாக இருக்குன்னு சொல்றாங்க. இது வாடாம இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா இது மங்காம இருக்கு, மாசற்றதா இருக்குன்னு சொல்றாங்க. இது பேர் 5ஆம் பாயிண்ட் என்ன எடுத்துக்க தெரியுமா? எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், நித்திய சுதந்திரம். இயேசு சுவித்த வல்லமையாக பெற்றுக்கொண்ட இந்த சரீரத்தை பெற்றுக்கொண்ட அந்த பசுத்தோட சுதந்திரம் 5ஆம் பாயிண்ட் இருந்தது. இந்த சுதந்திரம் இயேசு வரும்போது விஷயம் ரட்சிப்பாகி பரலோகத்தில் அங்கே என்ட்ரி வந்துடும். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்படுகிறது அப்படின்னா எட்டர்னல் சுதந்திரம். என்ன பிரச்சனை? எட்டர்னல் சுதந்திரம் 5ஆம் பாயிண்ட்டுக்கு உண்டு. ஆகையினாலே இந்த 5 சுதந்திரம் பசுத்தோர்களுக்கு வைக்கப்படுகிறது. டக்குன்னு சொல்கிறேங்க, வாசி ஒரு நோட் பண்ணிக்கோங்க. 5 சுதந்திரம். முதலாவது தம் அழைக்கப்பட்ட தம்மால் பசுத்தம் ஆக்கப்படுவதாகிய நமக்கு தேவன் ஒரு சுதந்திரம் பங்கை கொடுத்திருக்கிறார். முதல் சுதந்திரம் என்ன அப்படின்னா வெளிச்சத்து பிள்ளைகள் ஆகிறதுக்கு, பாவம் இல்லாமல் இருளாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். 2வது ஞானப்பிரமாணத்திலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மற்ற எல்லா கட்டிலிருந்தும் அடிமைத்திலிருந்து விடுதலாகி இனி யாருக்கு அடிமையை சொல்லத்தக்கதாக ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 3வது ஆதாம் வழியை எழுந்து போன அந்த ஆளுகையை கர்த்தராகிய இயேசு மூலமாய் நாம் பாவம் கழுவப்பட்டு ஆசர் ராஜாக்களாக முடியாது நம்ம கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு ஆளுகையை நமக்கு தருகிறார். அதாவது அப்போஸ்தலர் சொல்றார், என்னை பலப்படுத்த இயேசுனாலே எதையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு, பலன் உண்டு என்று சொல்கிறார். ஆகையால் 3வது காரியம் கர்த்தராகிய இயேசு மூலமாய் நமக்கு ஒரு சுதந்திரம் பங்கு தம்மால் அனைத்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட என்று சொன்னார். இது 3வது பங்கு சுதந்திரம். என்னன்னா ஒரு ஆளுகை நமக்கு ஒரு ஸ்தானம், ஒரு ராஜரீகம். ஆசாரியர்கள் ராஜாக்கள்னா ஒரு ஸ்தானம், ஒரு ஆளுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் நீ கிறிஸ்துவ எது வேணால் நீங்கள் செய்யலாம், தைரியமாக செய்யலாம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவான எதையும் செய்ய எனக்கு பலன் அப்போஸ்தலர் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் ஸ்தானம். அவருக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு சரியாகத்தக்கதாய் எங்களால் முடியும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அந்த ஆளுகை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது 3வது காரியம். 4வது காரியம், சிறுமந்தையே அப்பமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் பரலோகத்தில் தந்ததுக்கு என்ன செய்கிறார்? பிரியமாக இருக்கிறார். அதனால் பசுத்த ஆவியான உங்கள் மத்தியில் இறங்கி உங்களுக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் ஆளுகையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். மாம்சம் அதாவது புசிப்பும் குடிப்பும் அல்ல, பசுத்த ஆவியான சந்தோஷமே தேவனுடைய ராஜ்யம் என்கிறது. தேவ ராஜ்யம் என்பது எது இல்லை, புசிப்பும் குடிப்பும் அல்ல, பசுத்த ஆவியான உண்டாகிற சந்தோஷமே சொல்லி ரோமர்கள் வாசிக்கிறோம். ஆகையால் பசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு சந்தோஷத்தையும் சமானத்தை கொடுத்து கர்த்தர் நமக்கு அந்த பரலோகத்தினுடைய காரியத்தை வாழும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். அதாவது பரலோக ராஜ்யத்தை தேவ ராஜ்யத்தை நமக்கு தருவதாக இருக்கிறார். 5வது பாயிண்ட், இந்த சுதந்திரமானது கர்த்தராகிய இயேசு சுவித்த வல்லமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது கர்த்தராகிய இயேசு கடைசி கால வெளிப்பாக ரட்சிப்புக்கு ஏதுவாக இங்கே இருக்கிறது.
இது கடைசியில் எங்கே போய் முடியும்? அது பரலோகத்துக்கு போய் சுதந்திரம் முடியும். இதுக்கு அழிவே கிடையாது. ஹalleluya. இந்த சுதந்திர பங்கு எதுவும் அழிவே கிடையாது. மனுஷர்கள் சுதந்திர பங்கு இங்கே விட்டு விட்டார்கள், இங்கே கெடுத்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாடை பார்த்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட்ட நாம், புதிய ஏற்பாடுகள் இருக்கிறவர்கள் நாம், புதிய உடன்படிக்கைகள் இருக்கிற நாம், இந்த சுதந்திர பங்கு நமக்கு எப்பவும் இயேசு சொல்ல உண்டு. ஹalleluya. இதுக்கு அழிவு கிடையாது. மாசத்துல தான் இருக்கும் அழியாமை. இதுக்கு அழியாமை. இது சுதந்திரம் அழியாது, இது மங்காது, இது வாடாது. பரலோகத்தில் போய் தான் இந்த சுதந்திரம் பங்கும் முடியும். அது வரைக்கும் இயேசுனாலே பாதுகாக்கப்படுது, பரிசுத்த ஆவியினால் அது வழிநடத்தப்படுது என்று தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த பரிசுத்த சுதந்திரத்தை, இந்த வெளிச்சத்தை, இந்த ஆளுகையை, இந்த சுயாதீனத்தை, இந்த பரலோக ராஜ்யத்தை, குறிப்ப இந்த அழியாமல் இருக்கிற சுதந்திரத்தின் பங்கை, பரலோகத்தின் அதாவது நித்திய சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க இயேசு அண்டிருப்போம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு நமக்கு இதை உதவி செய்வார். நம்மளோட பலவீனாலும் பாவத்தினாலும் இதை நாம் இந்த சுதந்திரத்தை பங்கையும் நமக்கு எடுத்துக்கொள்ள காணப்பட்டால் கர்த்தர் உடனே அதுக்காக பரிந்துரைத்து அந்த பாவத்திலிருந்தும் அந்த பலவீனங்களும் நம்ம விடுதலாக்கி, பரிசுத்தவான்களோடு விடுதலாக்கி, பிதாவோடு பரிந்து பேசி இந்த பாவத்தின் பலவீனத்துக்கு நம்ம விடுதலை கொடுத்து நம்மளை கை தூக்கி நம்மளை பலப்படுத்தி அந்த சுதந்திரத்தை பங்கை பாதுகாத்து நித்திய சுதந்திரமாய் பரலோகத்துக்கு சேர்க்க முடியாத கர்த்தர் நமக்கு பரிசுத்த மூலமாக இயேசு நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹalleluya. ஆகையால் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த சுதந்திரத்தை நாம் தொடர்ந்து பாதுகாப்பு இயேசு நாடி இருந்து அந்த சுதந்திரத்தை பாதுகாப்போம். கர்த்தர் வருவ வரைக்கும் கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை பங்கையும் நாம் பாதுகாப்போம். கர்த்தர் நம்ம ஆசைப்படுறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்மளாம் அப்படி தேவனை சோதரிப்போமாக. ஹalleluya.